குட் ஃப்ரைடே கஞ்சி செய்கிறதுக்கு நான் 1 கிளாஸ் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஈக்குவல் குவான்டிட்டி 1 கிளாஸ் பச்சைப்பயிறு எடுத்து வறுத்து இப்போ இந்த வறுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு இது ஜாரில் போட்டு பருப்பு மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம். உடச்சி எடுத்து கழுவிட்டு அரிசி பருப்பு ஒன்றா வேக வச்சுக்கலாம் உப்பு போட்டு. பாருங்கள், நம்ம அந்த பச்சைப்பயிறு வறுத்துட்டு அரைச்சிது இந்த அளவுக்கு பண்ணி அப்புறம் இந்த பருப்பு பச்சைப்பயிறு வறுத்துட்டு உடச்சோம் இல்லைங்களா மிக்சியில், அதுவும் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், வாஷ் பண்ண பிறகு அந்த பச்சை தோலெல்லாம் போயிடுச்சு, எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். அதையும் போட்டுக்கிறேன். குட் ஃப்ரைடே கஞ்சி செய்யறதுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி, அந்த பச்சைப்பயிறு பருப்பு, அப்புறம் உப்பு, அவ்வளோதான். இது போட்டு நான் இவ்வளோ தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம பருப்பு வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அப்புறமா கழுவிட்டு போட்டிருக்கிறோம். அதுவே நமக்கு நல்லா வாசனை கொடுக்கும். இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கு, அவ்வளோதான். இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இதை குக்கரில் தான் போடணும்னு இல்லை, அப்படியே வேக வச்சாலே வெந்துடும். நல்லா வேகும். பாதி வெந்த பிறகு நம்ம துருவி தேங்காய் அதில் போட்டுக்கலாம். நம்ம கஞ்சிக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான கஞ்சி இது. வெறும் அரிசி பருப்பு உப்பு, இது வெந்ததும் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கணும். நம்ம கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அரிசி வேகணும். இப்போ இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். சட்னி கலாக்கொட்டை அரைச்சிக்கலாம். இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து கலாக்கொட்டை போட்டுக்கணும். இது கஞ்சிக்கு தேங்காய் அரைச்சி இல்லைங்களா, அதே ஜாரில் தேங்காய், அந்த கலாக்கொட்டை, அப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், 4 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், புளி, பூண்டு, உப்பு, கறிவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது தேவையான அளவு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ மிக்சியில் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு. அதில் இருக்காதுங்க. இப்போ குட் ஃப்ரைடே கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம்.